Hi friends, welcome to Conquer Sindhi News Analysis dated 10th August 2020. ஸோ இந்த செஷனில் கம்ப்ளீட்டாக நம்ம எதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட்டோரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேலன்சிங் ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 10th ஆகஸ்ட் அன்னைக்கு இந்த எடிட்டோரியல் வந்தது. இந்த எடிட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், அதாவது கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் நடந்த லேண்ட்ஸ்லைடை பற்றின ஆர்டிக்கிள் அது. சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லேண்ட்ஸ்லைட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட என்சிஆர்டி ஜியாகிரபி புக்கில் எக்ஸோஜெனிக் எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு இருக்கும். அதுல இந்த விதரிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது எப்படி எரோஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். இந்த விதரிங் அப்படிங்கிறது ஸ்லோ மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது எரோஷன் நடக்கும் ஆனா அது ஸ்லோவா இருக்கும். அனதர் ஒன் ப்ராசஸ் இஸ் மாஸ் மூவ்மெண்ட். டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ள என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இறங்கி வந்துடும். அப்ப லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல பிசிக்கலா ஒரு மாஸ் மூவ்மெண்ட் நடக்கிறது, மொத்தமா மண் சரிவு ஏற்படக்கூடியது தான் லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்துட்டு மழை காலத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான ரீசன் மணலோட தண்ணி சேரும் போது சாயில் எப்படி ஆயிடும்னு கேட்டீங்கன்னா சாயில் லிக்விஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி நசன்னு சொதன்னு ஆயிடும். அப்ப சாயில் வந்துட்டு பயங்கர லூஸ் ஆகுறதுனால சட்டுன்னு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இறங்கி வந்துடும். இந்த பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 22 பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. பிளஸ் இன்னும் 40 பேர் உள்ள இருக்காங்கிறதெல்லாம் நியூஸ்ல டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்கும் போதுதான் ஒரு டிபேட்டே வந்துட்டு சொசைட்டில கிரியேட் ஆகுது. என்ன மாதிரியான மாடல்ஸ் கொண்டு வரணும், என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி ஸ்டேட்டை இந்த லேண்ட்ஸ்லைடை ப்ரொடெக்ட் பண்ணணும், லேண்ட்ஸ்லைட்ஸ்ல இருந்து எப்படி இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நமக்கு இருக்குல்ல. இப்ப சுனாமியா இருக்கட்டும், எர்த்குவேக்ஸா இருக்கட்டும், நமக்கு ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஆனா இந்த லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது ஃபாஸ்டா மூவ் ஆகுது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இதை கணிக்கிறதுக்கும் ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மேப் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இந்தியா லெவல்ல ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதுதான் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேஷனல் லேண்ட்ஸ்லைட் சஸ்பெக்டபிலிட்டி மேப்பிங் ப்ரோக்ராம். அப்ப மேப் பண்றாங்க. எதை மேப் பண்றாங்க? எந்தெந்த ரீஜன்ஸ்ல லேண்ட்ஸ்லைடுக்கு சஸ்பெக்டபிளோ அதை வச்சு மேப் பண்றாங்க. இந்த ஏஜென்சி மேப் பண்ணியிருக்கிறதுல வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த மேப் இருக்குல்ல, இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, இந்தியால எங்கெங்க லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கும், எந்தெந்த ஜோன்ஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லேண்ட்ஸ்லைட்ஸ் எங்க ஜாஸ்தி வெரி ஹை ஹசார்ட் அப்படின்னு பிரிக்கக்கூடிய இடத்துல எங்க ஜாஸ்தியா இருக்குன்னா சிக்கிம்ல ஜாஸ்தியா இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் யூ ஹேவ் நாகாலாந்து, இந்த ரீஜன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பிளஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன்ல. செகண்ட், அடுத்தது ஹை ஹசார்ட் அப்படிங்கிறது கரெக்டா இந்த வெரி ஹை ஹசார்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரீஜன்ஸ், உத்தரகண்டா இருக்கட்டும், ஹிமாச்சல் பிரதேஷா இருக்கட்டும், இந்த ரீஜன்ஸ்ல யூ ஹேவ் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குது. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ்ல அபவ்ல இருக்கக்கூடிய இதுவும் இட் இஸ் ஆஃப் வெரி ஹை ஹசார்ட். மாட்ரேட் ஆர் மாட்ரேட்லி ஹை ஹசார்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட கேரளாவா இருக்கட்டும், உங்களோட வெஸ்டர்ன் காட்ஸா இருக்கட்டும், இந்த இடத்துல இருக்குது மாட்ரேட்டா இருக்கக்கூடியதுல தான் லேண்ட்ஸ்லைட்ஸ்ல இருக்கு. வேற லோ ஹசார்ட் அப்படின்னு சொல்லும் போது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட நார்தர்ன் பார்ட். அப்ப மத்த இந்தியால இருக்கக்கூடிய எந்த ரீஜன்ஸுமே வந்துட்டு லேண்ட்ஸ்லைட்ஸ்னால ஜாஸ்தியா அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளா வந்துட்டு ஒரு மாட்ரேட் ஹை ஹசார்ட் இருக்கக்கூடிய ரீஜன். ஆனா அதுலயே இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடு, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்ப திங்க் அபவுட் தி சிச்சுவேஷன் இன் ஹிமாலயன் ரீஜன்ஸ். ஏன் வந்துட்டு ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்லைட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸை காட்டிலும் ரொம்ப ஹசார்டஸா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன், ஹிமாலயாஸ் வந்துட்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ்னால மேட் ஆயிருக்கு. இன்னும் அது ரொம்ப மெச்சூர்டான கைண்ட் ஆஃப் லேண்ட்ஃபார்ம் சிஸ்டம்ஸ் கிடையாது. வேற உங்களோட பென்சிலா பிளாட்டியூ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது செடிமெண்ட்ரி ராக்ஸ் கிடையாது, இட் இஸ் ஆஃப் இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறதுனால. அப்ப இந்த இக்னீஷியஸ் ராக் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எரோஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஆனா இந்த ரேபிட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் நடக்காது. இந்த நெக்ஸ்ட் ஃபேக்டர், ஏன் ஹிமாலயாஸ்ல ஜாஸ்தியா இருக்கு லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு கிளேஷியர்ஸ் வந்துட்டு சம்மர் சீசன்ல வந்துட்டு மெல்ட் ஆயிடும், வின்டர் சீசன்ல ஃப்ரோஸ் ஆயிடும். அப்ப த கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் இந்த மாதிரியான எரோஷன் நடக்கிறதுக்கான ரீசன். பிளஸ் டையூரினல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்சஸும் நார்த் இந்தியால ஜாஸ்தியா இருக்கும். டையூரினல் டிஃபரன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், இது வந்துட்டு நீங்க ஜியோகிராஃபில நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இது என்ன டையூரினல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே
நாள்ல வந்துட்டு டெம்பரேச்சரும் ஜாஸ்தியா இருக்கும். அதே நாள்ல வந்துட்டு டெம்பரேச்சர் ரொம்ப லோவாவும் போகக்கூடிய சிச்சுவேஷன். 35 டிகிரி இருக்குன்னா, ராத்திரில வந்துட்டு ஒரு 10 டிகிரி இந்த மாரி டிஃபரன்ஸ் ஒரே நாள்ல ஹை டெம்பரேச்சரும் இருக்கும், லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடியதான் டையூரனல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். இது இந்த மாரியான டையூரனல் கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால ஜாஸ்தியா இருக்கும் when compared to the southern part அப்படிங்கிறது. And one of the most important reason is northern part of your north இந்தியால வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிமாலயாஸ் வந்துட்டு ஹைட் எல்லாம் பார்த்திருக்கீங்களா, 8,848 meters, ஜாஸ்தி 6,000 ரேஞ்சஸ், 7,000 இந்த மாதிரி 6,000 to 8,000 meters ஹைட் இருக்கக்கூடியது. அப்ப ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டன் ஜாஸ்தியா இருக்கும் போது சட்டுன்னு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, ஸ்லோப் ஆகி கீழே டக்குன்னு இறங்கிடும். வேறஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜாஸ்தி பார்க்கும் போது மேக்சிமமே கேட்டீங்க அப்படின்னா ஒரு 2,000 சம்திங் ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். 2,500 வரைக்கும் போகும் ஆவரேஜ் இதுல. ஸோ ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 1,500 to 2,000 ரேஞ்சஸ்ல இருக்கும். அப்ப when you take ஹிமாலயாஸ் கம்பேர் பண்ணும்போது வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் it is less in height. So these are the differences. ஏன் வந்துட்டு ஹிமாலயா ரீஜன்ல ஜாஸ்தியான லேண்ட்ஸ்லைட் இருக்கும், இந்த மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ்ல கம்மியான லேண்ட்ஸ்லைட் இருக்கு அப்படிங்கிறதுல. ஸோ அப்ப இந்த பர்டிகுலர் நேஷனல் லேண்ட்ஸ்லைட் சஸ்பெக்டபிலிட்டி மேப்பிங் ப்ரோக்ராம் கடியில கேரளால இருக்கக்கூடிய 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துட்டு they are prone to landslides அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மத்த இதை காட்டிலும் இங்க உயிரிழப்பு ஏன் ஜாஸ்தியா இருக்கு? மத்த ஹில் ஸ்டேஷன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாவே பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது ஹில் ரீஜன்ஸ்ல ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஸாவே இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இங்க கேஷுவாலிட்டியா இருக்கட்டும், வல்னரபிலிட்டியாவா இருக்கட்டும், இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் இந்த NLSM நேஷனல் லேண்ட்ஸ்லைட் சஸ்பெக்டபிலிட்டி மேப்பிங்கோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் லேண்ட்ஸ்லைட் இருக்கோ அந்த ஸ்டேட்ஸுக்கும் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிக்கும் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்னால இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, பிளஸ் இந்த ஜோனல் லாஸ் என்ன மாதிரியான மேப்பிங் கொடுக்குது அப்படின்னு பத்தி சொல்றதுக்கு. நம்ம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு புதுசான ஒரு கிளைமேட் நார்மல்ல இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வெண்டா ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு மழை வர ஆரம்பிக்குது. அதே சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ். அப்ப நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, கிளைமேட் அப்படிங்கிற சேஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது. பிளஸ் வேற என்னென்ன மாதிரியான ஸ்டடி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேரளாவோட டாப்போகிராஃபில வந்துட்டு ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி தவிர்த்து அன்சைன்டிபிக்கா நீங்க நிறைய மைனிங் ஆக்டிவிட்டிஸ், ஸ்குவாரிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றீங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, சாயில் எரோஷன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா ஆயிக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அப்பேரட்டஸ் எல்லாத்தையும் ஆபரேஷனலைஸ் பண்ணும். தி செகண்ட் திங் இஸ் தட் இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கும்போது இதுக்கு ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுங்க. பிளஸ் கேரளா மஸ்ட் ஆல்சோ என்னென்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இந்த ஜோனல் ஏரியாஸ்ல வந்துட்டு ஜோனிங் லாஸ் அப்படிங்கறது கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ரெகுலேஷன்ஸை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பிளஸ் இதுல இந்த ஹில்லி மவுண்டன் ரீஜன்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட்டர் ட்ரெயின் ஆகக்கூடிய அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மலையில எல்லாம் கொடைக்கானலா இருக்கட்டும், இல்ல நீங்க திருப்பதி போறீங்களா இருக்கட்டும், ரோடு இப்படி போகும்போது இந்த ரோட்ல சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி வால்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. பிளஸ் இதுல வந்துட்டு அங்கங்க ஓட்டு வச்சிருப்பாங்க. கீழே என்ன வச்சிருப்பாங்கன்னா, தண்ணி போறதுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப இங்க ட்ரீஸ் வந்துட்டு பாதி இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். மீதம் எக்ஸஸா இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே இந்த ஓட்ட வழியா வெளியில ட்ரெயின் ஆயிடும். அப்ப சாயில் வந்துட்டு ரொம்ப ஈரத்தை வந்துட்டு ரொம்ப நேரம் தாக்க வச்சுக்காம இருக்கும். ஏன்னா சாயில் ஈரமாயிடுச்சுன்னா என்னவாயிடும், கனமாயிடும், சரிஞ்சுட்டு வந்துடும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ், மரத்தை என்ன பண்ணிடுறாங்க, வெட்டுறதுனால வேர்கள் வந்துட்டு இந்த சாயில் என்ன பண்ணல, இறுக்கமா பிடிச்சு வச்சுக்கல அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத சிச்சுவேஷன்ஸ்ல லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகுறதுக்கான காசஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. பிளஸ் நம்ம என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ், ஏன் இந்த நேச்சுரல் ஹசார்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு அன்அவாய்டபிள் கேஷுவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய
ரெகுலேஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணி நடக்கிறது கிடையாது. அப்ப நீங்க டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு நீங்க சிலதை கொண்டு வரீங்க. எஸ், ஒரு எக்கனாமி டெவலப் ஆகணும் அப்படின்னா சில இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் வந்துட்டு டைவர்ட் பண்றது அப்படின்லாம் இருக்கணும். ஆனா அதுக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்குல்ல. ஒரு என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு டெவலப்மெண்ட் மட்டுமே வச்சுட்டு இருக்க முடியாது. நீங்க டெவலப்மெண்ட்டும் பண்ணணும், அட் த சேம் டைம் என்விரான்மெண்ட்டும் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்டிக்கல் A New Direction for India US Ties. இந்த ஆர்டிக்கல்ல எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு முன்னாடி இந்தியா யூஎஸ்க்கு நடுவுல என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தது, அண்ட் ஆஃப்டர் 1947 என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தது, அண்ட் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா இந்தியா இது என்ன மாதிரியான டைரக்ஷன்ஸ்ல எடுத்துட்டு போகணும், பிளஸ் என்ன மாதிரியான கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் இருக்கணும் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய செஷனை வந்துட்டு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் டைரக்டா எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆனா 1940ஸ்ல யூஎஸோட பிரசிடென்டா இருந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ஒரு பெருசா ஒரு அட்வைஸ் மாதிரி ஒன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பேசாம இந்தியாவுக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்க, பிளஸ் இந்தியாவை வேர்ல்டு வார் 2ல நம்மளோட ஆலியா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் நாங்க தர முடியாது, பிளஸ் இந்தியானால சீக்கிரம் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீடமும் கிடைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த மித்தெல்லாம் பிரேக் பண்ணிட்டு தான் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் ரொம்ப சீக்கிரமாவே கிடைச்சது. பிளஸ் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் தட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் செலிப்ரேஷன். ஆனா அந்த செலிப்ரேஷனோட சேர்ந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமும் நடந்தது. தட் இஸ் யுவர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இந்த பார்ட்டிஷன் நடக்கும்போது நிறைய பேரோட லைஃப்ஸ் வந்துட்டு இதுல வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் ஆகப்படுது. எய்தர் அவங்க இறந்து போயிட்டாங்க, இல்ல இந்த மைக்ரேஷன் சிச்சுவேஷனால எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு பதட்டம் வந்துட்டு இருந்துட்டே இருந்தது. இதெல்லாம் தாண்டி தான் இந்தியா தன்னை ஒரு பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிவா ஒரு ஸ்டெபிளைஸ்டான ஒரு பொசிஷன்ல வச்சிருக்காங்க. பிளஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பிரஸுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடமா இருக்கட்டும், எங்களோட கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு அகிம்சையை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுதுங்கிற மாதிரியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமாட்டி தான் ஜான்வரி 26, 1950ல வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வந்தோம். சரி, இந்த மாதிரி இருந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்தியாவுக்கும் யூஎனுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். ஆனா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியா இப்போதைக்கு தனக்கு ஒரு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் சீட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல இதே யுனைடெட் நேஷன்ஸ்ல இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணப்பட்ட ஒரு சீட் தான். ஆனா இப்போதைக்கு நம்ம ரிஃபார்ம்ஸ் வரணும், எனக்கு பெர்மனன்ட் சீட் வேணும்னு இந்தியா கேட்டுட்டு இருக்காங்க. சரி, என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு நம்ம பெர்மனன்ட் சீட்டை வேணாம்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சைனா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை இந்த யுனைடெட் நேஷன் பெர்மனன்ட் கவுன்சில்ல கொண்டு வரதுக்கு பதிலா நம்ம ஏன் சைனாக்கு பதிலா இந்தியாவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் இந்த சிஸ்டம் இஸ் நாட் குட். ஏன்னா சைனா வந்துட்டு இட் இஸ் அ கம்யூனிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரி, யூஎஸ் வந்துட்டு கேபிட்டலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரி. அப்ப அவங்களோட ஐடியாலஜிஸே வேற வேற மாதிரி இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெருசா ரேப்போ கிடையாது. பிளஸ் இந்தியாவுக்கு தரும்போது உங்களுக்கு பெர்மனன்ட் மெம்பரும் கொடுக்குறேன், வீட்டோ பவரும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனால வந்துட்டு அப்போதைய ரூல் பண்ணிட்டு இருந்த சியாங் கென்ஷெங் அப்படிங்கிறவரை ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் பவர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்ப யூஎஸ் இந்தியாவுக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பெர்மனன்ட் மெம்பர் சீட்டை வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இது ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறமாட்டி அப்போதைய இருந்த இந்தியன் அம்பாசிடர் டு தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் விஜயா லக்ஷ்மி பண்டிட், which who is the sister of ஜவஹர்லால் நேரு, இவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி யூஎஸ் வந்துட்டு இப்படி ஒரு ப்ரொபோசல் வைக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி இதை நீங்க போய் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத 1950 ஆகஸ்ட்ல வந்துட்டு லக்ஷ்மி பண்டிட் வந்துட்டு ஜவஹர்லால் நேருவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. என்ன மாதிரியான லெட்டர் எழுதியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவுக்கு பெர்மனன்ட் சீட் தரேன் அப்படின்னு சொல்றாங்க, சைனாவை அந்த இடத்துல வைக்காம அன்சீட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நேரு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவங்க வந்துட்டு நமக்கு பிளேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது ஓகே, ஆனா இந்த இடத்துல அவங்க சைனாவை அன்சீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப இது வந்துட்டு இப்போதைய நம்மளோட பாலிசி என்ன மாதிரியான பாலிசின்னு கேட்டீங்கன்னா, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். நாங்க எந்த ஒரு கண்ட்ரிஸ் எதர் கம்யூனிஸ்ட் இல்ல கேபிட்டலிஸ்ட் யாரோடையும் நம்ம அலைன் ஆக மாட்டோம் அப்படிங்கிறது நம்மளோட இன்டர்நேஷனல் பாலிசியா இருக்கு. பிளஸ் ஒருத்தரை நீக்கிட்டு அந்த இடத்துல நம்மள ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நல்ல விஷயமா தெரியவே இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have
டு டேக் சம் கைண்ட் ஆஃப் பிரேக் பிட்வீன் நமக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய இடத்துல சில இடத்துல இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். அதனால நம்ம சைனாக்கு வந்துட்டு இந்த சீட்டை கொடுங்கன்னு நம்ம யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டியில போய் ஃபோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு தனக்கு வந்து இந்த பெர்மனன்ட் கவுன்சில வேணான்னு சொன்னது மாத்திரம் இல்லாம வேற என்னமோ சொல்லியிருந்தாருன்னா இந்த பெர்மனன்ட் மெம்பர் சீட்டை நீங்க ஏன் சைனாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அதுக்காக கேம்பெயினும் பண்ணியிருப்பாரு வித் வீட்டோ பவர். ஸோ யூஎஸ் இந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை வந்துட்டு 1972 வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா யூஎஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த சைனா உள்ள வரதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான ரீசன் இஸ் ஜியோ பொலிட்டிக்கல். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல எது வேணாலும் எப்படி வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் மாறும். இது இப்படிதான் இருக்குங்கிறதெல்லாம் யாராலையும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அப்ப 1970ஸ்ல அப்படி என்ன பெரிய விஷயம் நடந்தது? யூஎஸ் வந்துட்டு தன்னோட இது வரைக்கும் சைனாவே செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்ததை மாத்தி சைனா வில் பிகம் அஸ் பார்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் சொன்னதுக்கான ரீசன் ஒரு பர்டிகுலர் லீடர்ஷிப் வந்துட்டு அங்க எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. டியான் ஜெங்பெங் அப்படிங்கிறவர் ஹி இஸ் அ ரிஃபார்ம் மைண்டட் இருக்கக்கூடிய பர்சன். இவர் பவருக்கு வந்தோடனே சரி ஓகே சைனா வந்துட்டு உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம அப்போதைக்கு விட்டு கொடுத்தோம். ஆனா இப்போதைக்கு நம்மள உள்ள வரக்கூடாதுன்னு யாருதான் தடுத்துட்டு இருக்காங்கன்னா சைனா தான் தடுத்துட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் தியர் வீட்டோ பவர். சரியா? சரி, என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் யூஎஸ் பாகிஸ்தானோட வச்சிருந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1953ல இந்தியா வந்துட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சமா வந்துட்டு சோவியத் யூனியன் சைடும் சைனா சைடும் கொஞ்சமா டில்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க டியூரிங் தி கொரியன் வார். அப்ப இந்த சைட்ல சைனாக்கும் சோவியத் யூனியனுக்கும் கொஞ்சம் இந்தியா டில்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா பாகிஸ்தானுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏசியால இந்த சைனாவையும் ரஷ்யாவையும் தடுக்கணும், அவங்களுக்கு கவுண்டரா ஒரு ஃபோர்ஸ் நமக்கு வேணும்னா நமக்கு கண்டிப்பா இந்தியால இருக்கணும் அப்படின்னு இந்தியா அதாவது சவுத் ஏசியன் கான்டினென்ட்ல இந்தியால இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்தியா தன்னோட சப்போர்ட்டை யாரு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா சோவியத் யூனியன் கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி யூஎஸ் வந்துட்டு பாகிஸ்தான் கிட்ட வந்துட்டு ஓகே யூ பிகம் மை ஆலி அப்படின்னு ஹெல்ப் கேட்டும் போது பாகிஸ்தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓகே ஐ வில் பிகம் யுவர் ஆலி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டி பாகிஸ்தான் வாஸ் மேட் அஸ் தி பார்ட் ஆஃப் சியாட்டோ அண்ட் சென்டோ. இது ரெண்டுமே மிலிட்டரி ஆர்கனைசேஷன் ஃபார் திஸ் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. அண்ட் இவங்களுக்கு இது மெம்பர் ஆனதுக்கு அப்புறமாட்டி பாகிஸ்தானுக்கு நிறைய ஆர்ம்ஸ் அண்ட் எய்ட்ஸ் எல்லாருமே யார் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அப்ப யூஎஸ் வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மிலிட்டரி இந்த மாதிரியான எய்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி எல்லா கண்ட்ரிஸ் மாதிரியே தானும் ஈக்குவலா இருக்கணும், ஒரு இன்டர்நேஷனல் டொமைன்ல தானும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற பல விதமான நோக்கத்தோட தான் இவன் என்ன மாதிரியான வார்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா அகேன்ஸ்ட் இந்தியா வந்துட்டு 1965 1971 1999 வார்லயா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய வார்ஸ் பண்ணதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட கண்ட்ரியை பாதுகாக்கிறதுலயும் இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. பிளஸ் யார் யாரெல்லாம் வந்து நிறைய பேரோட ப்ரிஷியஸ் லைஃப் வந்துட்டு போக ஆரம்பிச்சு. இந்த வார்ஸ்ல எல்லாத்துலயுமே யாரு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க பாகிஸ்தானுக்குன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல யூஎஸ் அவங்களோட 7th Fleet டாஸ்க் போர்ஸை வந்துட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா த்ரிட்டன் பண்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க. தட் வாஸ் லோடட் வித் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஆனா இப்போதைய வந்துட்டு சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா யூஎஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ்வும் இந்தியாவும் பக்காவான ரிலேஷன்ஷிப்ல மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப யூஎஸோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா இந்த பாண்டிங் எப்படி எவால்வ் ஆகும் அப்படிங்கிறது எதை பொறுத்துதான் இருக்குன்னா வரக்கூடிய யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் இப்போதைக்கு ஹி இஸ் ஹேவிங் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல உரசல்கள் இருந்தா கூட ஓவராலா ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது இட் இஸ் சம்வாட் அ குட் ரிலேஷன்ஷிப். ஆனா இந்த ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி லீடர் ஜியோ பிடன் அப்படிங்கிறவரு நிறைய இடத்துல இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்கவரு. இவரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த போது திஸ் இஸ் ஹைலி அகேன்ஸ்ட் தி டெமோக்ராட்டிக் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்திருப்பாரு. பிளஸ் யூஎஸோட இன்னர் சர்க்கிள்ஸ்ல இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின S-100 400 ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ல இந்தியா மேல கேட்ஸா மேல எந்த ஒரு சாங்ஷன்ஸும் போடப்படவே இல்லை. ஆனா இது இன்னுமே யூஎஸ்ல நிறைய பேருக்கு உறுத்தலாவே இருந்துட்டே இருக்கு. அண்ட் தேர்ட் திங் இஸ் யூஎஸ் வந்துட்டு இந்தியாவோட ட்ரூப்ஸ் வந்துட்டு ஏன் ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு
கால் வச்சு சண்டை போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க எந்த ஒரு ட்ரூப்ஸும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்ன வந்துட்டு ப்ரொபோசல் கொடுத்திருந்தாங்களோ அதை டிஸ்அக்ரி பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஎஸ்க்கு நல்லாவே தெரியும் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு மாதிரி ஒரு குட் அட்மாஸ்பியர் இருந்தா கூட, ஆனா சில சப்ஸ்டான்சிவான இஷ்யூஸ்ல இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடையில நிறைய கன்சென்சஸ் இருக்கு. ஸோ அப்ப இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸும் இந்தியாவும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் வந்துட்டு அவங்களுக்குள்ள பில் பண்ணியாகும். இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் 1991ல சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டரா இருந்தபோது, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் அவர் இருந்த டைம் ஸ்கேல்ல வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு பண தேவை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா கடன் கேட்க இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு போகும்போது நம்ம கன்செஷன்ஸ் ரேட்ல வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் லோன்ல இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சில கண்டிஷன் ஃப்ரீ லோன்ஸ் அட் கன்செஷனல் ரேட்ஸ் கேட்கும் போது, அப்போதைய வந்துட்டு கூட யார் இருந்திருப்பாருன்னா சுப்பிரமணிய சுவாமி, who has written this particular article. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, IMF நம்ம கேட்கக்கூடிய இதுக்கு வந்துட்டு அக்ரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா IMFல ஓட்டிங் ஷேர் எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா, யாரு ஜாஸ்தி பணம் போடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஓட்டிங் ஷேர் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஓட்டுங்கிற விகிதம் கிடையாது. அப்ப லார்ஜர் ஷேரை யாரு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா, யூஎஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப யூஎஸ் தான் இந்த ஃபண்டை டைரக்டாவும் இன்டைரக்டாவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யூஎஸ் நமக்கு சரின்னு சொன்னாதான் நமக்கு இதுல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே பாயிண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அரௌண்ட் 1991ல தான் கல்ஃப்ல வந்துட்டு என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, வார் நடந்தது. அப்ப யூஎஸ் வாஸ் பார்ட் ஆஃப் தட் வார். யூஎஸ் ஒரு ரெக்வெஸ்ட் மேக் பண்ணியிருப்பாங்க இந்தியா கிட்ட, நாங்க வந்துட்டு பிலிப்பைன்ஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் நோக்கி போகும்போது உங்களோட கண்ட்ரில எங்களோட ஏர்கிராப்ட்ஸ் ரீஃபியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இனிஷியலா இந்தியா என்ன பண்ணிருக்கோம்னா, இதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப இப்போதைக்கு நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஃபண்ட் கிடைச்சிரும். அப்படிங்கிறதுனால த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் வந்துட்டு யூஎஸ் கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நாங்க இந்தியா அமெரிக்காவோட ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு நாங்க அக்செப்ட் பண்ணி உங்களோட ஏர்ஃபோர்ஸ் பிளேன்ஸை வந்துட்டு ரீஃபியூவல் பண்றதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த அக்செப்ட் பண்றதுக்கு நாங்க ஒரு கண்டிஷனோட தான் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு $2 பில்லியன் இப்போதைக்கு எங்களுக்கு வேணும், எங்களோட டிஃபால்ட்ஸ் எங்களோட கண்ட்ரியை சேவ் பண்ணி டிஃபால்ட்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப இந்தியா இவங்க பிளைன்ஸை ரீஃபியூவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களோ, உடனே லோன் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, சாங்ஷன் பண்ணிட்டாங்க. இந்தியாவை கடன்ல இருந்தும் என்ன பண்ணிட்டாங்க, அப்போதைய சிச்சுவேஷன்ல காப்பாத்திட்டாங்க. சோ அப்ப என்ன தெரிஞ்சது, நம்ம ஒண்ணு பண்ண யூஎஸ் நமக்கு ஒண்ணு திருப்பி பண்ணிருக்காங்க. அப்ப டுவர்ட்ஸ் அஸ் இப்போதைய பாரடிஜியம் ஷிஃப்டா இருக்கட்டும், இல்ல இந்தியாவோட யூஎஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்காட்டும், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இப்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வர ஆரம்பிச்சு. அப்ப யூஎஸ்க்கு சில விஷயங்கள் வேணும், இந்தியாவுக்கு சில விஷயங்கள் வேணும். அப்ப திஸ் இஸ் கோயிங் டு பி a give and take பாலிசி ரெண்டு சைடுமே. இந்தியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட லைன் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கட்டும், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலா இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாத்துலயுமே தன்னோட மிலிட்டரி ஸ்டாண்ட ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வைக்கணும். ஆனா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கறது நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஜாஸ்தியா வாங்குறோங்கிறது தான். யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் உங்களுக்கும் ட்ரேட் டெபிசிட் இருக்கு, அந்த ட்ரேட் டெபிசிட் நீங்க அடைக்கணும் அப்படின்னா எங்க கிட்ட இருந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா கேன் ஆக்சஸ் யூஎஸ் ஹார்ட்வேர் மிலிட்டரி எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவரோட பெர்ஸ்பெக்டிவ் படி. ஆனா கவர்மெண்ட் இஸ் பிளானிங் அபவுட் செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம நிர்பான் பாரத், நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இதை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, யூஎஸ் கிட்ட இருந்து ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட் வாங்குங்க, அவங்களோட ட்ரூப்ஸ் நமக்கு தேவை கிடையாது, ஆனா அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தி நெக்ஸ்ட் திங் வாட் ஹி இஸ் சேயிங் இஸ், யூஎஸ் நீட்ஸ் இந்தியா. அதாவது யூஎஸ்க்கு வந்துட்டு யார் வேணும் அப்படின்னா, இந்தியா வேணும் ஆப்கானிஸ்தான்ல ஃபைட் பண்றதுக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்ப இந்தியா வந்துட்டு கிராஜுவலா அட்லீஸ்ட் 2 டிவிஷன்ஸ் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பணும், அங்க இருந்து யூஎஸ் ட்ரூப்ஸ் ரிலீவ் பண்றதுக்கு அப்படின்னு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நாட் த ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்கானிஸ்தானை இது வரைக்கும் நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து கவர்மெண்ட் ரூல் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆப்கானிஸ்தானோட டெரைன் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹில்லி டெரைன். அதனால இங்க இருக்கக்கூடிய மக்களும் ட்ரைபல் பீப்புள் தான். அப்ப இந்த மவுண்டன்ஸ்குள்ள பெரிய பெரிய டேங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னா கூட ஹை எலிவேஷன்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டுன்னு இந்த டேங்க் வந்துட்டு ஈஸியா பிளாஸ்ட் பண்ணிடலாம். இது இங்க இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ்க்கு அட்வான்டேஜ். அதனாலதான் என்னதான் வந்துட்டு
இந்த கண்ட்ரி ஆக்குபை பண்ணா கூட இத பீஸ்ஃபுல்லா நிறைய பேர்னால வச்சுக்க முடியாது. அந்த கண்ட்ரிய இவங்களே தான் ஆளணும் அப்படிங்கிறது. அந்த கண்ட்ரில ட்ரைபல்ஸ்குள்ள நடுவுல எக்கச்சக்க பிரச்சனை வரும். ஆனா வேற யாராச்சும் ஒரு நாடு தன்னோட நாட தாக்க வருதுன்னு தெரிஞ்சதுன்னா எல்லா ட்ரைபல்ஸும் ஒண்ணு கூடிப்பாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல. பிளஸ் இந்தியா வந்துட்டு இந்த மாதிரியான இதுல ஒரு வார் ப்ரோன்ல வந்துட்டு கொண்டு போய் உள்ள இந்தியா வெளியில இருக்கும் போது இவ்ளோ டெரரிஸ்ட் அட்டாக்ஸ், இந்தியா ஒருவேளை இந்த மாதிரியான வார்க்குள்ள போயிடுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் இந்தியாக்குள்ள வரும் அப்படிங்கிறது தெரிய முடியும். சோ அப்ப இந்தியா வந்துட்டு சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் டெவலப் பண்ணுமே நினைக்கணும் ஒழிய ஆர்ம்ஸ் அமிச்சு நமக்கு ஆர்ம்ஸோ இல்ல ட்ரூப்ஸோ அனுப்பிச்சோம் அப்படின்னா நம்ம டிராக் பண்றாங்க அந்த வார்க்குள்ள அப்படிங்கிற மாதிரி. இந்தியா இது வரைக்கும் அந்த வார்க்குள்ள டிராக் பண்ணவே இல்லை. பிளஸ் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் யூஎஸ் வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி 2001ல இருந்து நடக்கக்கூடிய வார் ஆப்கானிஸ்தான்ல ஹிஸ்டரியிலே இருக்கக்கூடியதுலேயே ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் வார் அண்ட் உலகத்திலேயே த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் சொல்லக்கூடிய யூஎஸ் ட்ரூப்ஸ்னாலேயே இங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை இத்தனை வருஷமா கண்டெயின் பண்ண முடியல அப்படின்னா இந்தியா ஒருவேளை உள்ள ட்ரூப்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு இது எவ்வளவு பெரிய நெகட்டிவ் ஆயிடும் அப்படிங்க. திஸ் இஸ் மை ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆர்த்தர் வேற மாதிரி சொல்லியிருக்காரு. The next thing is India needs the support of US அதோட ally இஸ்ரேலா இருக்கட்டும் இவங்களோட சப்போர்ட் வேணும். சைபர் வார்ஃபேர், சேட்டலைட் மேப்பிங் ஆஃப் சைனா இது எல்லாத்தையுமே. ஏன்னா நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் டெரரிஸ்ட பத்தியும் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆறாங்க அப்படிங்கறத பத்தி. பிளஸ் இந்தியா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸா இருக்கட்டும் யூஎஸ் லட்சதீபா இருக்கணும் இதை டெவலப் பண்றதுல யூஎஸோட ஸ்டேக்கும் வேணும். இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்ஸ்ல இருக்கு. முக்காவாசியான ஆயில் இம்போர்ட்ஸ் இந்த வேர்ல்டு இந்த இந்தியன் ஓஷன்ல இந்த லைன்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதனால நிறைய கண்ட்ரீஸோட ஏர் பேஸ் நேவல் பேசஸ்லாம் இந்த இடத்துல இருந்துட்டே இருக்கனால இந்த இடத்துல இந்தியா வாண்ட்ஸ் டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் செக்யூரிட்டி. அந்த ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஎஸோட ஹெல்ப் வேணும். ஆனா இந்தியா இந்த ஹெல்ப் எல்லாம் பார்க்கும் போது இட் ஹேஸ் டு ஆல்வேஸ் கீப் ரெண்டு திங்ஸ் அதோட மைண்ட்ல வச்சுக்கணும். அதோட எக்கனாமியோட மேக்ரோ எக்கனாமிக் கமர்ஷியல் பிரின்சிபல்ஸ் எல்லாமே அதுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கணும். பிளஸ் யூஎஸ்ல இருந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா இந்தியால எக்கனாமிக் growth நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறத இந்தியா மைண்ட்ல வச்சுக்கணும். பிளஸ் டெக்னாலஜி சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு சில டெக்னாலஜிஸ் வேணும். தோரியம் கண்டென்ட் இருக்கு ஆனா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்கிற டெக்னாலஜி வேணும். கடல் தண்ணி நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஆனா என்னதான் வாட்டர் அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரியா இருந்தா கூட there is acute water shortage. அப்ப டீசலைனேஷன் ஆஃப் சீ வாட்டருக்கும் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸுக்கும் நமக்கு வேணும். ஆனா நமக்கு எது வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வால்மார்ட் ரீட்டைல் செல்லர் அவங்க வேணாம். யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் வேணாம் as per your national education policy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and the next thing is that யூஎஸ் வந்துட்டு இந்தியாவோட சில அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுக்கு தடை வச்சிருக்காங்க. நம்ம எப்படி யூஎஸ் உள்ள சில ப்ராடக்ட்ஸுக்கு இட் இஸ் நாட் ப்ரொவைடட் இன்சைடோ அதே மாதிரி அவங்களும் நம்ம இதுல சில தடைகள் வச்சிருக்காங்க. அதை வந்துட்டு அவங்க ரிவோக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் இந்தியா வந்துட்டு எஃப்டிஐ அலோவ் பண்றாங்கன்னா செலக்டிவான செக்டார்ஸ்ல தான் அலோவ் பண்ணணும். அதுவும் எதை பேசிஸா வச்சு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். ஏற்கனவே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கரண்ட் அஃபேர் செஷன்ல. ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி அப்படிங்கிறது தெரியும். எங்களுக்கு சப்சிடிஸோ கிராட்டிடியூடோ எதுவும் வேணாம். ஆனா எங்களோட ட்ரேட் வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் ரெண்டு கண்ட்ரிஸ் ரேதர் இட் பி யூஎஸ் இல்ல இந்தியா ரெண்டு பேருமே அவங்களோட டியூட்டிஸை வந்துட்டு லோவர் பண்ணும். அதாவது டேரிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா டேரிப்ஸ்னா டாக்ஸ் போடுறது இதுவும் அதுலயே பேசியிருந்திருப்போம். ஸோ அப்ப அந்த டேரிப்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்ப இந்தியாவோட மணி வேல்யூ இட் ஹேஸ் டு பி ரீவேல்யூவேட் டு $35 மாத்தணும். அதுக்கப்புறமாட்டி ஏன்னா இப்போதே பாத்தீங்கன்னா $1 வந்துட்டு 75 ரூபா. அப்ப நம்மளோட மதிப்பு எப்படி இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்ப நம்மளோட ருப்பியோட மதிப்பை டாலருக்கு நிகரா மாத்தும் போது நம்மளோட எக்கனாமிக் growth ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு ஃபர்ம் கன்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா இந்தியா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே யூஎஸ் ஓட ட்ரூப்ஸை டிபெட்லயோ இல்ல ஹாங்காங் தைவான் இஷ்யூஸ்லயோ இந்தியா தன்னோட ட்ரூப்ஸ் அனுப்பக்கூடாது. பிளஸ் யூஎஸ் ஓட ட்ரூப்ஸோட சப்போர்ட்டோட இந்தியா டிபெட் ரீஜன்ல எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சைனா வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க 1970s ஆட்சி மாறணும்னா யூஎஸ்ஏ சைனாக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணிட்டாங்க திரும்பிட்டாங்க. அப்ப இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பிளே பண்ணலாம். ஆனா அதனால தேர்ட் பார்ட்டில இருக்கக்கூடிய எந்த ஒரு இஷ்யூஸ்லயும் இந்தியா ரொம்ப பெருசா அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல தலையிடாம இருக்கிறது இட் இஸ் ஆன் தி பெஸ்ட் சைட்
fight for India. India is ஒரு sovereign countryனால தன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் காஸா வச்சுக்கணும் அப்படின்னு. பிளஸ் ஒரு லாங் ரன்ல எல்லாரோட வேர்ல்டே பீஸா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்தியா, யூஎஸ், சைனா இவங்க 3 பேரும் ஒரு ட்ரைலேட்ரல் கமிட்மெண்ட் கொண்டு வரணும். சோ தட் வேர்ல்டு பீஸ் வந்துட்டு நிலையா இருக்கும், ஒரு ஹெல்தியான சேஞ்ச் வந்துட்டு உலகத்துல நடக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. The next article that we'll speak is bringing nuclear risk back into a popular imagination. சரி, எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட் 6, 1947 அன்னைக்கு ஹிரோஷிமால வந்துட்டு லிட்டில் பாய் அப்படிங்கிற நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டு டிராப் பண்ணியிருந்திருப்பாங்க. இதை டிராப் பண்ண 3 நாள்ல நாகாசாகில ஃபேட்மேன் அப்படிங்கிற பாம்பையும் டிராப் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ரெண்டுமே நியூக்ளியர் பாம்ஸ். இந்த நியூக்ளியர் பாம்ஸ்னால நிறைய பேர் வந்துட்டு உடனே உயிரிழந்திருப்பாங்க. சில பேர் ரேடியேஷன் சிக்னஸ்ல இன்னும் இருந்துட்டே இருக்காங்க. தன்னோட ஹெல்த் சிஸ்டம் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நிறைய மக்கள் உள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி பிளஸ் ஒரு லாங் இயர்ஸா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு புண்ணு வர ஆரம்பிச்சிச்சு, தன்னோட ஸ்கின்ஸ்ல பிளஸ் முடி உதிர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டொமக் வந்துட்டு பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியர் பாம்ஸுக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுல தப்பிச்சு பொழைச்சவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஹிபா குஷா அப்படின்னு சொல்றாங்க, சர்வைவர்ஸ் ஆஃப் அட்டாமிக் பாம். இவங்க எப்படி தன்னோட வாழ்க்கை வந்துட்டு ஒரே நிமிஷத்துல வந்துட்டு இவ்வளவுக்கு மாறிடுச்சு அப்படிங்கறத பத்தி இன்னமும் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மக்கள். சரி, எதுக்காக நம்ம இதெல்லாம் பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா there is a purpose. எதையும் திடீர்னு பேசிட்டீங்கன்னா ஒண்ணு வந்துட்டு 75 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த இன்சிடென்ட் நடந்து, ஆனா இதோட தாக்கமும் ரேடியேஷனும் இன்னும் ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்கு. அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் இப்ப இருக்கக்கூடிய எஸ்கலேஷன்ஸா இருக்கட்டும், கோவிட் சிச்சுவேஷன்ஸ், எமர்ஜென்சி ஹெல்த், நிறைய இடத்துல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நடந்திருக்கக்கூடிய இடத்துல மக்கள் எதை ஜாஸ்தியா மறந்துட்டாங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஹியூமன் மெமரி வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா ப்ரீ ஆக்குபைடா இருக்கும், டக்குன்னு இமீடியட்டா இருக்கும். ஆனா இதோட ரியல் நேச்சர், இந்த நியூக்ளியரோட ரியல் நேச்சரை வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்ப இந்த இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸுக்கு அடியில என்னமோ பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னா இந்த நியூக்ளியர் ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிற இந்த நியூக்ளியர் ரிஸ்க்லயே ரொம்ப ஜாஸ்தியான லைக்ஹுட் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ்கலேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது மிஸ்கால்குலேஷன், மிஸ்பெர்செப்ஷன்ஸ் நிறைய வந்துடும். அண்ட் இது பண்ணும் போது நிறைய பேர் ப்ரீமீடியேட் பண்ணி இந்த அட்வைசரிஸை வந்துட்டு ரொம்ப பெருசா பேசுறது கிடையாது. டெலிபரேட்டா ஏதாச்சும் ஒரு நியூக்ளியர் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்துட்டு அவங்க பண்ணிடலாம். ஆனா எல்லாருக்குமே தெரியும் தன்னோட ரிட்டாலியேஷன், ஏன்னா இந்தியா இஸ் ஆல்சோ இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசிலுமே நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. அதாவது இந்தியா தானா முன் வந்து எந்த ஒரு நாட்டையும் நியூக்ளியர் அட்டாக்க ஃபர்ஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ஒருவேளை யாராச்சும் இந்தியா மேல நியூக்ளியர் அட்டாக் பண்ணாங்கன்னா இந்தியா will do multiple nuclear attacks. கண்ணா பின்னாடி எந்த இடத்துல இருந்து வேணாலும் நாங்க நியூக்ளியர் லான்ச்சஸ் பண்ணுவோம், கேஸ்கேடிங்கா இருக்கும், ரிட்டாலியேஷன் அந்த கண்ட்ரியை அழிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் இந்தியாவோட பாலிசி. அப்ப யாருமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு பண்றது யோசிப்பாங்க. ஆனா ஒன்ஸ் அது ஆயிடுச்சு அப்படின்னா நியூக்ளியர் ரிட்டாலியேஷன்ல இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்கோர்ஸ் இந்த சிவியாரிட்டி ஆஃப் டேமேஜ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த வெப்பன்ஸ், எத்தனை வெப்பன்ஸ் போகுது, அதோட ஈல்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இந்த மீடியம் சைஸ்ட் ஆர்சனல்ஸ் வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் போனா கூட அது ரொம்ப பெரிய ஹியூமன் ட்ராஜடியா இருக்கும். பிளஸ் லாங் டேர்ம்ல யூ ஹேவ் சோ மச் ஆஃப் ரிப்பர்கஷன்ஸ் லைக் ஃபுட் அண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி கம்மியாயிடும், அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பண்ண முடியாது, கிளைமேட் சேஞ்ச் வந்துடும், பீப்புள் ஸ்டார்ட் டு மைக்ரேட் அப்படிங்கிறது. அப்ப அன்இன்டென்டட் வேணும்னே பண்ண மாட்டாங்க. ஆனா அப்போதைக்கு வரக்கூடிய கோபத்துல என்ன ஆயிடலாம், இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. there is a possibility of unintended யூஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு. பிளஸ் இப்போதைய மாடர்னைசேஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா செக் கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரீஸும் தன்னோட நேஷனலைசேஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிளஸ் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்ல ஒரு நியூக்ளியர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலை யாரு வேணாலும் ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். சோ அப்ப இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வச்சு சைபர் அட்டாக் ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா கூட ஒருவேளை ஸ்டேட் ஆக்டர்ஸ் பண்ணலனா கூட நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யார் யாரெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் இல்லையோ கொஞ்சம் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிளஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில நியூக்ளியர் வெப்பன்ஸ், உலகத்துல இருக்கக்கூடியது எல்லா மேக்சிமமா இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸோட ஸ்பீடை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல் கேப்பபிள் ஸ்பீட்ஸ். அப்ப பிளஸ் இப்போதைக்கு சில டெக்னாலஜிஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை டிப்ளாய் பண்றாங்க. அப்ப ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல இருக்கக்கூடியதை தடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மெக்கானிசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தட் இஸ் a very big problem. ஒரு நியூக்ளியர் வெப்பன்
கண்ட்ரிக்குள்ள வருதுன்னா அந்த நியூக்ளியர் வெப்பனை டிடெக்ட் கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ற மாதிரியான சிஸ்டம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லோ when கம்பேர் டு தி நியூக்ளியர் வெப்பன்ஸ். கோல்டு வார் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியூக்ளியர் கோல்டு வார் இஸ் சிச்சுவேஷன் ஆஃப்டர் 1945 வார் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா நடந்திருக்காது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே கோல்டு வார் பத்தி ஒரு பிரீஃபான டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப இந்த கோல்டு வார் சிச்சுவேஷன்ல அடிக்கடி நியூக்ளியர் ட்ரில்ஸ் எல்லாம் நடப்பாங்க. மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி திடீர்னு ஒருவேளை யாராச்சும் நியூக்ளியர் வெப்பன் போட்டுட்டாங்கன்னா என்ன மாதிரி லைஃப் இருக்கும் அப்படிங்கறத பத்தி அடிக்கடி வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. இதோட டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர் எப்படி இருக்கும், அதனால மக்கள் எவ்வளவு கான்சியஸா இருக்கணுங்கிறத நியூக்ளியர் ட்ரில்ஸ் மாதிரி நடத்தி சொல்லிட்டே இருந்தாங்க. இது நடத்த நடத்த மக்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா நியூக்ளியர் வெப்பன்னா எவ்வளவு கொடூரமானதுங்கிறது அதை பத்தி பயம் வர ஆரம்பிச்சதுன்னா இது ஒரு பப்ளிக் ப்ரெஷரா மாற ஆரம்பிச்சு. இந்த பப்ளிக் ப்ரெஷர் என்ன கிரியேட் பண்ணுச்சுன்னா ப்ரெஷர் கிரியேட் ஆகி ஒரு கைண்ட் ஆஃப் மூவ்மெண்டா ஒரு சிவில் மூவ்மெண்டா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸோட ரிஸ்க வந்துட்டு நீங்க ரெடியூஸ் பண்ணி யூனிலேட்டரலா பண்ணுங்க, பைலேட்டரலா பண்ணுங்க, மல்டிலேட்டரலா பண்ணுங்க, எங்களுக்கு அவசியமே கிடையாது. ஆனா இதோட ரிஸ்க நீங்க கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. ஆனா ஒன்ஸ் இந்த கோல்டு வார் எண்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டி மக்களோட மைண்ட்ல இருந்து இந்த நியூக்ளியர் வார் நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சுட்டே வந்துருச்சு. பிளஸ் ஓவர் தி இயர்ஸ் இது யாரும் ரொம்ப கண்டுக்காதனால இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய நேஷன்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய டெண்டன்சிஸா இருக்கட்டும், இது எல்லாத்துமே வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப பெருசா போய் சேரவே இல்லை. பாப்புலர் பார்ட்டிசிபேஷன் இதுல கிடையவே கிடையாது. பிளஸ் மக்களுக்கு இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கொடுக்கப்படவே இல்லை. அண்ட் திஸ் ஹேஸ் டு பி ரிவைவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the risk remains high but the desire to address them. ரிஸ்க் இப்போதைக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இதை அட்ரஸ் பண்ணணும், இதை கம்ப்ளீட்டா இது பண்ணணுங்கிற டிசையர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி லோ. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியர் ரிஸ்க வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுங்கிறது இருந்தா கூட மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா அப்ப இந்தியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கே அப்படிங்கும் போது நமக்கு என்ன அவங்க நியூக்ளியர் வெப்பன் பண்ணா நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு லேமேன் மாதிரி நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்டயும் ஒரு டிட்டரன்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கனால அவன் நம்ம மேல நியூக்ளியர் வெப்பன் லான்ச் பண்ண மாட்டாங்கிறதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் மித். இந்த ஒரு கைண்ட் ஆஃப் கான்பிடன்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணலாம், கண்ட்ரோல் ரிஸ்க் பண்ணிடலாம் அப்படிங்கறது. ஆனா இந்த வார் டைம் எக்ஸசைஸா இருக்கட்டும், கேம்ஸ்ல வார் கேம்ஸா இருக்கட்டும், இதுல போகும்போதுதான் என்ன தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த நியூக்ளியர் அட்வர்சரிஸ் எவ்வளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஹியூமானிட்டேரியன் டிசாஸ்டர்ஸ் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குங்கிறது. அப்ப என்ன கொண்டு வரணும்னு ஆத்தர் சொல்றாங்கன்னா ஒரு மீடியா கேம்பெயின் கொண்டு வரணும். எப்படி நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு பண்றீங்க, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்துட்டு என்விரான்மெண்ட் பத்தி நிறைய பேர் கொடுக்குறோம். ஆனா நியூக்ளியர் வெப்பன்ஸ் எவ்வளவு வீரியம் கொண்டது, என்ன மாதிரியான டென்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு, இதோட ரிஸ்க் என்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பெருசா யாரும் வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்றதே கிடையாது. அப்ப இப்போதைக்கு மக்கள் இத பத்தி வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அவேர்னஸ் மக்களுக்கு மட்டும் இல்லாம நேஷன்ஸ்க்கு வந்து நேஷன்ல இருக்கக்கூடிய லீடர்ஸா இருக்கட்டும், சொசைட்டிஸா இருக்கட்டும், ஃபுல் ரேஞ்சா ஒரு நியூக்ளியர் வெப்பன் பத்தி இது பிசிக்கலா என்ன எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும், எக்கனாமிக்கலா என்ன எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும், சோசியல் பொலிட்டிக்கல் சைக்கலாஜிக்கலா என்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ணுங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா பீப்புளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும். இது எப்பதான் பண்ண முடியும்னா ஒரு பாப்புலரான எஃபெக்டிவ் மெத்தட் தட் இஸ் யுவர் மீடியாவை பொறுத்துதான். சோ அப்ப நம்ம இந்த கேம்பெயின் பண்ண என்ன ஆகும்னா 3 விஷயம் நடக்கும். ஒண்ணு லீடர்ஸை வந்துட்டு கம்பல் பண்ணும், இந்த வெப்பன் ரெக்யர்மெண்ட்டை நீங்க ரேஷனலைஸ் பண்ணுங்க. செகண்ட், வேற எப்படி இந்த நியூக்ளியர் ரிஸ்க வந்துட்டு ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நேஷன்ஸ் வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. பிளஸ் கம்ப்ளீட்டா இது ஒரு பாத்துக்கு லீட் பண்ணும், அதாவது கம்ப்ளீட் எலிமினேஷன் ஆஃப் யர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த ஹாரர் ஆஃப் ஹிரோஷிமா நாகாசாகி தெரியும், எவ்வளவுக்கு இந்த இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப கிரியேட்டிவ் மீடியா, இந்த ஷார்ட் பிலிம்ஸ் அவங்க எல்லாம் எடுக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாமே they have to create stories with identifiable, ரொம்ப பெருசா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் வச்சு மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வந்துட்டு இதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கும் போது இது நம்ம ஹியூமனிட்டிக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவான ஆஸ்பெக்டா இருக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. ஸோ இது மேப் பேஸ்டு கொஸ்டின். when you take ஜப்பானை வந்துட்டு நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கும். அதுல சில ஐலாண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹொக்கைடு, ஹொன்ஷு, ஷின்கோ,
கியூஷு அப்படிங்கிற 4 மேஜர் ஐலாண்ட்ஸ் இருக்கும். இதுல டோக்கியோ ஹொன்ஷு ஐலாண்ட்ல இருக்கும். அதே மாதிரி தான் யூ ஹேவ் திஸ் ஹிரோஷிமா எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க, ஹொன்ஷு ஐலாண்ட்ல இருக்கு. அதே மாதிரி யுவர் நாகசாக்கி இஸ் இன் கியோஷு ஐலாண்ட். இதெல்லாம் மேப் பேஸ்ட் கொஸ்டின். ஈஸ்டர்ன் சைட்ல யூ ஹேவ் சி ஆஃப் ஜப்பான், நார்த்ல சி ஆஃப் ஓக்சோ, இந்த சைடு யூ ஹேவ் பசிபிக் ஓஷன், யூ ஹேவ் பிலிப்பைன் ஓஷன் அண்ட் யூ ஹேவ் யுவர் ஈஸ்ட் சைனா சி. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான editorials. If you like my video, like, share and subscribe to Conquer Eyes. Thank you.